a chapter a day to brighten your way. God's heart is to love and care for others, not take pleasure in their misfortune. Hello friends, let us read the Bible together. Today we'll be reading Ezekiel chapter 20. இன்று ஒரு வார்த்தை, நீ அவர்களுக்கு விரோதமாக ஆ என்று நிந்தித்தபடியினால் இதோ நான் உன்னை கிழக்கு தேசத்தாருக்கு சுதந்திரமாக ஒப்புக் கொடுப்பேன். கடவுளுடைய ஜனங்கள் துன்பத்தின் நடுவிலே செல்கிறார்கள். கஷ்டத்தின் நடுவிலே பாடுகளின் மத்தியிலே செல்லும் பொழுது கடவுளுடைய ஜனங்களுக்கு விரோதமாக, அந்த கூட்டத்திற்கு விரோதமாக, எதிராக சில கூட்டங்கள் செயல்படுகின்றன. கடவுள் அவங்கள திருத்தணும், அவங்கள நேர்வழிக்கு கொண்டு வரணும்னு சில கஷ்டங்களை அனுமதிக்கிறாங்க. கடவுளுடைய மக்களுக்கு நிறைய பாடுகளை அந்த இடத்துல அனுபவிச்சுட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி இந்த கூட்டங்கள் கடவுளுடைய ஜனத்துக்கு விரோதமாக பேசின கூட்டங்கள். அந்த கூட்டங்களை கடவுள் சும்மா விடலை, அவங்களுக்கும் தண்டனை கொடுக்குறாரு. யார் யார் உங்களுக்கு விரோதமாக நீங்கள் கஷ்டப்படும் போது, துன்பத்தை அனுபவிக்கும் போது நீங்களே பல பாடுகளின் நடுவில் போவீங்க. அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்களையும் கடவுள் விட மாட்டார். உங்களை பாடுகளுக்கு நேராக அனுமதிக்கிறது உங்களை கடவுளுடைய பாதைக்கு நேராக திருப்பதுக்காக தவிர, அல்லது அடுத்த ஒரு பிளெஸ்ஸிங் நேராக கொண்டு போவதுக்கு தவிர அது தீமைக்கானதுக்காக இருக்காது. ஸோ அந்த நேரத்தில் எதிரி யாராவது உங்களை துன்பப்படுத்தினா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாருங்கிறது இந்த சம்பவம் சொல்கிறது. அப்படி சம்பவம் பண்ண மக்களோட பேர், கடவுளுக்கு விரோதமாக வந்தவங்கள அவங்கள கடவுள் சும்மா விடலை. அந்த கூட்டத்தோட பேர் அம்மோன் புத்திரர், இன்னொன்று மோவாப்பு, இன்னொன்று ஏதோமே, இன்னொன்று பெலிஸ்தியர். இவங்களை யாரையும் சும்மா விட்டு வைக்கலை. ஸோ உங்களுக்கு விரோதமாக யாராவது வந்தால் கூட கடவுள் கை வைக்க விட மாட்டார். அப்படியே வச்சாலும் அவங்கள சும்மா விட மாட்டார். இந்த சம்பவத்தின் மூலயமா நம்ம என்ன கஷ்டத்துக்குள்ளே பாடுகளுக்குள்ளே போனாலும் கடவுள் நம்மளை மேலே மறுபடியும் திருப்பி கொண்டு வருவார். வேறு யாராவது எக்ஸ்டர்னலாக இருந்து நம்ம மேலே கை வச்சாலும் அவங்களையும் சும்மா விட மாட்டார். நன்றி.